வணக்கம் chennaiOnline.com ரெயின்ட்ராப்ஸோட ஈவெண்ட்டில் பெண் சாதனையாளர் விருது வாங்குறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அண்ட் ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அபவுட் இட். ஒவ்வொரு பெண்ணுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தே சே சக்ஸஸ் ஆஃப் எவ்ரி மேனுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கா அப்படின்னுட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணுடைய சாதனைக்கு பின்னால் ஒரு குடும்பமே இருக்குது அப்படின்னுட்டு சொல்லலாம். அந்த வகையில் என்னோடய குடும்பத்துக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் மேலும் மேலும் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆஸ் அன் ஆர்ஜே அண்ட் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் ஐ திங்க் ஐ ஷுட் டூ அ லாட் மோர் டு கிரியேட் அவேர்னஸ். ஒரு விழிப்புணர்வை உருவாக்குறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஐ திங்க் இந்த அவார்டு வாங்குறதுக்கு அப்புறமா அது வந்து இன்னும் அந்த பொறுப்பு ஜாஸ்தி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ரெயின்ட்ராப்ஸ் ஃபார் ரெகக்னைசிங் நாட் ஓன்லி மை டேலண்ட் பட் ஆஃப் அ லாட் ஆஃப் அதர் விமன் ஹூ ஹவ் அச்சீவ்ட் வாட் எவர் தே கேன் அண்ட் ப்ராபப்ளி அ லாட் மோர் இன் வாட் எவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேவ் காட். இன்றைக்கி என் கூட நிறைய பேர் இந்த விருது வாங்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஹாய், என் பேர் கவிதா. நான் இந்தியன் கபடி டீமோட கேப்டனாக இருக்கேன். நான் வந்து கண்டினியூஸாக 4 இயர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட்டு. நான் இப்போது இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்படி நினைக்கும் போது இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வந்து இந்தளவுக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சினி ஃபீல்டு அந்த மாதிரி தான் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸுக்கும் இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மற்றவங்களுக்கும் ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் வந்து எனக்கு பின்னாடி வர பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய மெடல் எடுத்து தமிழ்நாட்டுக்காக பெருமையை தேடி தரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக எங்களுக்கு கை கொடுத்தாங்க. நிச்சயமா உங்க எல்லோருக்குமே நல்ல அறிமுகமான ஒரு தைரிய பெண்மணி நம்மளுடைய ரெஹானா மேம். அவங்களுக்கு ஒரு சிறந்த கைத்தட்டல். ரெயின்ட்ராப்ஸோடைய ஒரு முக்கியமான ஒரு தூண் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, மேமோட சப்போர்ட் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததே கிடையாது. இன்னைக்கு கூட சாதனை பெண்கள் அப்படின்ற ஒரு பாடல் வந்து இங்கே வெளியிட போகிறோம் சத்யபாமா யூனிவர்சிட்டியோட சப்போர்ட்டில். ஸோ அந்த பாடல் மேமோடைய மியூசிக்கில் அமைஞ்சிருக்கு. அவங்க எல்லாருக்குமே ஒரு கிளப் பண்ணுவோம். ஏன்னா இளைஞர்கள் எல்லாருமே வந்து இப்ப இருக்கிறாங்கன்னா ஒரு படிச்சோடனே வேலைக்கு செய்யணும், வேலைக்கு செய்யறோடனே கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இதுதான் அவங்களுடைய மோட்டிவா இருக்கும். ஸோ அவங்க வேலையும் செஞ்சுட்டு இந்த சோசியல் சர்வீஸையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் இந்த காலத்துல இல்லையா. எவ்வளவு பணம் வந்தாலும் இன்னும் பணம் வேணும்னு தான் யோசிக்காங்க எல்லாரும். மற்றவங்களுக்கு சேவை செய்யணும் நீ என்றதே கிடையாது. ஸோ அதுக்காகவே இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கிளாப்ஸை கொடுக்கணும் நீங்க. அண்ட் ஆல்சோ சோசியல் காசஸ் எடுக்கும்போது நம்ம நாட்டில் நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த பெண்களுக்கு எதிராக நிறைய கொடுமைகள்லாம் நடக்குது. ஸோ அப்போதான் இவங்க ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான் இந்த பெண்களுக்கு கொடுக்குற அவார்ட்ஸ். வீட்டில் வேற போராடி அவங்க வெளியில வந்து இந்த வேலையை செய்யணும். அதுக்கப்புறம் இருக்கிற ஜனங்களோட அங்க வேலை செய்யறவங்களோட போராடி அதுலயும் வெற்றி பெறணும். அவங்கள விட டபுளா நல்லா இருந்தாதான் இவங்க கிட்ட வருவாங்க. அவங்க விட வேலை கொஞ்சம் குறைச்சு கொடுத்தாதான் எல்லா விஷயமும் பண்ண வருவாங்க. இதெல்லாம் மீறி அவங்க வெற்றி பெறாங்கன்னா அதுக்கு எவ்வளவு தடைகளை தாண்டி வந்திருக்காங்க. அதனாலதான் இந்த சாதனை பெண்கள் அவார்ட். அண்ட் இன்னைக்கு அவார்ட் கிடைக்கிற அனைவருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு. ரெயின்ட்ராப்ஸ் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும். அதில் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விமென்ஸ் டே ஒரு ஜஸ்ட் ஒரு பேரளவில் மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான உண்மையான அங்கீகாரம், அவங்களுக்கான உண்மையான மரியாதை, அது எல்லாத்தையும் தாண்டி உண்மையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையில நம்ம சமூகம் இருக்கு. ஒரு பேரளவில் விமென்ஸ் டே கொண்டாடாம இன்னும் அர்த்தமுள்ள விமென்ஸ் டே கொண்டாடணும். பெண்களுக்கான முழு பாதுகாப்பும் சுதந்திரமும் உண்மையும் கிடைக்கணுங்கிறது
என்ன மாதிரி நிறைய ஆண் மகன்களோட ஆசை விருப்பம் கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு அர்த்தமுள்ள மகளிர் தினத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடணும். தன்ஷிகா ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ். அவங்களோட அரவிந்த் படமும் பாலா சார் படமும் பரதேசியும் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல நடிகை. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நேற்று ஒரு உமன்ஸ் டே, எல்லாருக்கும் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். பெண்கள் தின வாழ்த்துக்கள். சாரி, ரொம்ப சந்தோஷம். அச்சீவ்மெண்ட் அவார்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர சந்தோஷமா ஆயிடுச்சு. முதல்ல ரெயின் டிராப்ஸ் அவங்க டீம், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கேட்டகரியில என்ன செலக்ட் பண்ணதுக்கு ஐ எம் சோ ஹாப்பி. இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. பட் திஸ் இஸ் மை என்ன சொல்றது, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு அக்கம்ப்ளிஷ் மை ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். So thank you Raindrops, thank you to the team. வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்று அந்த விருதுக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கும் பத்மாம்மா, சித்ரம்மா ரெண்டு பேருக்கும் முதற்கண் வணக்கம். மற்றும் இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லா சாதனையாளர்களுக்கும் வணக்கம். இது ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்ச்சியான தருணம் தான். சாதனையாளர்கள் அங்கீகாரம் எல்லாருமே எதிர்பார்க்கறது, ஸ்பெஷலி மீடியாவில் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட்னா பல்லாயிரக்கணக்கான பேர் முன்னாடி நம்ம போய் நின்று we just hope that they like us. அது தவிர நம்ம கையில் வேற எதுவும் இல்லை. ஜஸ்ட் அதில் தான் நம்ம வாழ்க்கையே ஓடுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு துறையிலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது பெரிய விஷயம்தான். சாதனையாளர் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. இங்க நிறைய சாதனையாளர்கள் இருக்காங்க. நான் அண்ணாந்து பார்த்து வியக்கக்கூடியவங்க, எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தந்தவங்க, சொல்லி தந்தவங்க, என் கூட ஒர்க் பண்ணவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ அவங்க மத்தியில இங்க என்னையும் சேர்த்துட்டதுக்கு ரெயின் டிராப்ஸ்க்கு முதல்ல நன்றி. இன்றைய தினம் வழங்குகின்ற விருது ஒரு நிச்சயமா ஒரு போற்ற தகுந்த விருது. சாதனை பெண்களுக்கு கொடுக்கறாங்கன்றது மட்டுமில்ல, அந்த பேரே ரொம்ப அழகான பேர். உலகத்துல எத்தனை தண்ணி இருந்தாலும் மாசு இல்லாதது மழைத்துளி தான். அப்படிப்பட்ட தூய்மையான மழைத்துளியின் பெயரால் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து, ரொம்ப நன்றி, நல்ல எஃபெக்ட் கொடுக்குறீங்க. ஒரு நல்ல ஒரு விருதினை சாதனை பெண்மணிகளுக்கு வழங்குகின்ற ஒரு நல்ல நிகழ்வாக இந்த நிறுவனம் செய்து வருகிறது. சுற்றுப்புற சூழல் இன்னும் பல்வேறு விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல பணிகளை ஆற்றி வருகின்றார்கள். என்னுடைய உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை இதை தெரிவித்துக் கொள்வதோடு, கலையையும், கலைங்கிறது வெறுமனே பண்ணிட்டு போற விஷயம் இல்லை, அந்த கலை சமுதாயத்தை சென்றடைந்து அந்த கலையின் வாயிலாக சமுதாயத்திற்கு நல்ல கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்பையும் இந்த ரெயின் டிராப்ஸ் செய்து வருகிறது. பிராண்ட் அம்பாசிடர் என்னுடைய அருமை சகோதரி ஏஆர் ரெஹனா அவர்கள் மிக சிறப்பாக செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஜோரா கைத்தட்டி ஒரு ஊர் போட்டிங்களா தான் நான் பைக் விடுவேன், நிறைய பேசுவேன். நன்றி, வணக்கம்.